நம்ம மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெலிக்ஸ் அவர்கள் கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா, விஜய்க்கு ஓவரா ஆதரவா பேசிக்கிட்டு திரியிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சமீபத்துல இவர் பேசின ஒரு காணொளி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கு. அதாவது என்ன சொல்றாரு, திருமாரூர் மா அதாவது என்ன சொல்றாரு, திருவாரூர் இவ்வளவு நாள் திமுக கோட்டையா இருந்தது. விஜய் வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு பெரிய ஓட்டம் எழுந்திருக்குது. திருவாரூர்ல இவங்க என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க? திருவா திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் மிகவும் பின்தங்கி இருக்குது. 10th பிளஸ் 2 எக்ஸாம்ல பள்ளிகள்ல பாஸ் பெர்சன்டேஜ்ல மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்ன அப்படிங்கறது பாருங்க. இந்த வருடம் இப்போ நடந்து முடிஞ்ச 10th பிளஸ் 2 தேர்வுல திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகள் கிளாஸ் 10ல அதாவது எஸ்எஸ்எல்சில 91.26% குழந்தைகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த வருஷம் பிளஸ் 2 எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல 91.94% குழந்தைகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அப்போ இதுவே பின்தங்கியது அப்படின்னா தமிழ்நாட்டுல மற்ற மாவட்டங்கள்ல கல்வி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 92% பாஸ் பெர்சன்டேஜ் சாதிச்சு காமிச்சிருக்கு திமுக அரசு. ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திருமாரூர் மாவட்டம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு விஜய்க்கு இந்த ஆளு ஒத்து ஊதிட்டு இருக்கிறாரு. உண்மையான துரோகிகள் இது போன்ற பத்திரிகையாளர்கள் தான். உங்களால உண்மைய பேச முடியலன்னா பரவாயில்ல. ஆனா தெரிஞ்சே இது போன்ற பொய்களை பரப்பாதீங்க. அப்படி நீங்க பரப்பக்கூடிய பொய் இங்கே செல்லுபடியாகாது. ஏன்னா இத உடனே எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எங்கற மாரி ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க. அதனால அடுத்த தடவ விஜய்க்கு முட்டு குடுக்கணும்னா கொஞ்சம் தரமான பதிவுகளோட வாங்க.